இந்த வரிய நாம ஒரு மந்திரம் மாதிரி மனசுக்குள்ள சொல்லிட்டே இருக்கோம். வயசாயிடுச்சு, அப்படிதான் இருக்கும்னு. 2 மாடி ஏறினா மூச்சு வாங்குறது, ராத்திரி சரியா தூக்கம் வராதது, சின்ன சின்ன விஷயங்கள் மறந்து போறது, இதெல்லாம் வயசாகிறதோட ஒரு பகுதி தானே நாமளே நமக்கு ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டோம். ஓகே, இது ஒரு விதத்துல உண்மைதான், உடம்புல மாற்றங்கள் நடக்குது. ஆனா அந்த மாற்றங்களால நம்ம வாழ்க்கை தரம் குறையணுங்கிறது முழுமையான உண்மையா? இல்ல, அது நாம ஏத்துக்கிட்ட ஒரு கதை. இங்கதான் அந்த முக்கியமான கேள்வி வருது. அதே 70 வயசுல நம்மள சுத்தி சிலரை பார்ப்போம். அவங்க ஒரு மலை மாதிரி நிமிர்ந்து யாருடைய உதவியும் இல்லாம ரொம்ப தன்னம்பிக்கையோட அவங்க வேலையை அவங்களே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க முகத்துல ஒரு விதமான சோர்வோ விரக்தியோ இருக்காது, ஒரு தெளிவு இருக்கும். அவங்க மட்டும் எப்படி இந்த இயல்புங்கிற வட்டத்தை உடைச்சு வெளியே வராங்க? அவங்க அப்படி என்ன ஸ்பெஷலா செய்றாங்க? அவங்க உடம்பு மட்டும் வேற மாதிரி வேலை செய்தா அவங்களோட அந்த சக்திக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன? அவங்க இன்னும் பெரிய மாய மந்திரமெல்லாம் செய்யல. அவங்க வாழ்க்கையில கடைபிடிக்கிற ஒரே ஒரு சின்ன பழக்கம், தினமும் காலையில அவங்க தவறாம எடுத்துக்கிற ஒரு விஷயம்தான் அவங்களோட முழு நாளுக்கான சக்தியையும் நீண்டகால ஆரோக்கியத்தையும் தீர்மானிக்குது. அந்த ஒரு பழக்கம் அவங்கள மத்தவங்கள இருந்து தனியா எடுத்து காட்டுது. அந்த ரகசியம் இதுதான், முளைக்கட்டிய ராகி கஞ்சி. ஆனா ஒரு நிமிஷம், ஓ கஞ்சி தானேன்னு சாதாரணமா நினைச்சிடாதீங்க. இது வெறும் உணவில்ல, இது ஒரு முழுமையான ஊட்டச்சத்து சிஸ்டம். நம்ம உடம்பு, மூளை, ஏன் நம்மளோட ஹார்மோன்கள் வரைக்கும் சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த அமிர்தம். எப்படி ஒரு சாதாரண ராகி முளைக்கட்டின பிறகு சில சரியான பொருட்களோட சேரும்போது இப்படி ஒரு அசாத்தியமான சக்தியை கொடுக்குதுங்கிறதா நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். சரி, இந்த அமிர்தத்தோட சக்தியை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது எந்த எதிரியோட போரிடுதுன்னு நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வயசாகும்போது நம்ம உடம்புக்குள்ள உண்மையிலே என்னென்ன சவால்கள் நடக்குது, வாங்க அந்த மாற்றங்களை முதல்ல புரிஞ்சுக்கலாம். 60 வயசுக்கு மேல நம்ம உடம்புல 4 முக்கியமான மாற்றங்கள் நடக்குது. 1, மெட்டபாலிசம் மெதுமாகுது. அதாவது 30 வயசுல நீங்க சாப்பிட்ட 2 தோசை உடனே சக்தியா மாறும். ஆனா 60 வயசுல அதே 2 தோசை கொழுப்பா மாற வாய்ப்பு இருக்கு, உடம்புல ஒருவித மந்தத்தன்மையை உருவாக்கும். 2வது, தசை வலிமை குறையுது. இதனால சோஃபால இருந்து எழுந்திருக்கிறதே ஒரு பெரிய வேலையா தெரியும். 3வது, குடல் சத்துக்களை உறிஞ்சிற சக்தி குறையுது. நீங்க ஒரு கையளவு பாதாம் சாப்பிட்டா கூட அதில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள்ல பாதி கூட உடம்புக்கு முழுசா போய் சேராது. கடைசியா, ரொம்ப முக்கியமா, கால்சியம் மற்றும் இரும்புச்சத்து குறைபாடு. இதனால எலும்பு தேய்மானம், இரத்த சோகை மாதிரி பிரச்சனைகள் சத்தமே இல்லாம உள்ளுக்குள்ள வளர ஆரம்பிக்குது. இந்த 4 பிரச்சனைகளும் தனித்தனியா செயல்படுறதில்ல, இது ஒன்னோட ஒன்னு சேர்ந்து ஒரு தீராத சோர்வு வளையத்தை உருவாக்குது. ஜீரணம் சரியில்லை, அதனால சரியா சாப்பிட முடியல. சாப்பிட்டாலும் சத்து உடம்புல ஏறல. சத்து ஏறாதனால இன்னும் சோர்வாகுது. சோர்வா இருக்கிறதால உடற்பயிற்சி செய்ய முடியல. இதனால தசை வலிமை இன்னும் குறையுது. பாத்தீங்களா, இந்த சுழற்சி ஒரு கண்ணுக்கு தெரியாத சிறை மாதிரி நம்மள கட்டி போடுது. இந்த சுழற்சியை உடைக்கிறது தான் இங்க முக்கியமான சவால். ஆக இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, உடலுக்குள்ள போற சத்துக்கள் மட்டும் முக்கியம் இல்ல, அந்த சத்துக்களை உடம்பால முழுமையா பயன்படுத்த முடியுதாங்கிறதா முக்கியம். பூட்டி வச்சிருக்கிற ஒரு புதையல் பெட்டி மாதிரி தான் சில உணவுகள். அதுக்குள்ள சத்து இருக்கும், ஆனா நம்ம உடம்பால அதை எடுக்க முடியாது. அந்த பூட்டை எப்படி திறக்கிறது? இந்த தானியங்கள் ஒரு தூக்க நிலையில இருக்கிற ஒரு வித மாதவி. அதுக்குள்ள மரமாகிற சக்தி இருக்கு, ஆனா அதுக்கு சரியான சூழல் தேவை. ஏன் சாதாரண தானியங்கள்ல இருக்கிற சத்துக்கள் முழுசா உடம்புக்கு கிடைக்கிறது இல்ல? அதுக்கு காரணம் ஆன்டி நியூட்ரியன்ஸ். இதை உடனே கெட்டதுன்னு சொல்ல முடியாது. இது அந்த தானியத்தோட ஒரு பாதுகாப்பு கவசம். உதாரணத்துக்கு ஃபைட்டேட்ஸ் மாதிரி சில கலவைகள் தானியங்கள்ல இயற்கையாவே இருக்கும். இதோட வேலை என்னன்னா, கால்சியம், இரும்புச்சத்து மாதிரி மினரல்ஸை இறுக்கமா புடிச்சு வச்சுக்கிறது. இதனால நம்ம குடல் அந்த சத்துக்களை உறிஞ்ச முடியாம தவிக்கும். நம்ம ராகி சாப்பிட்றோம்னு நினைப்போம், ஆனா அதுல இருக்கிற முழு கால்சியமும் நம்ம உடம்புக்கு கிடைக்காது. இப்போ இந்த ஸ்லைட்ல ஒரு மேஜிக் நடக்குது பாருங்க. இந்த பூட்டப்பட்ட ஊட்டச்சத்து பெட்டியை திறக்கிற சாவிதான் முளைக்கட்டுதல்ங்கிற ப்ராசஸ். சாதாரண ராகிய நாம தண்ணியில ஊற வச்சு முளை கட்டும்போது அந்த தானியத்துக்குள்ள ஒரு உயிர் வருது. அது ஒரு செடியா வளர தயாராகுது. அந்த நேரத்துல அது வரைக்கும் சத்துக்களை பூட்டி வச்சிருந்த ஃபைட்டைட்ஸ் மாதிரி ஆன்டி நியூட்ரியன்ஸ் எல்லாம் உடைக்கப்படுது. தூக்க நிலையில இருந்த என்சைம்கள் உயிர் பெறுது. இதனால ராகிக்குள்ள பூட்டி வைக்கப்பட்டிருந்த கால்சியம், இரும்புச்சத்து எல்லாமே நம்ம உடம்பு சுலபமா எடுத்துக்கிற வடிவத்துல, அதாவது பயோ அவைலபிள் ஃபார்ம்ல மாறுது. சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம உடம்பால உடனே பயன்படுத்தக்கூடிய தயார் நிலையில் இருக்கிற சத்துக்களா மாறுது. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, முளை கட்டுறதால இரும்புச்சத்து உறிஞ்சப்படுற தன்மை 65% வரைக்கும் அதிகமாகுது. யோசிச்சு பாருங்க, சாதாரண ராகி ஒரு பூட்டின பெட்டி, முளைக்கட்டிய ராகி ஒரு திறந்த புதையல் பெட்டி. சரி, ராகியோட சக்தியை நாம திறந்துட்டோம். ஆனா ஒரு சூப்பர் ஹீரோக்கு அவரோட டீம் எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி தான் முளைக்கட்டிய ராகிக்கு இந்த கூட்டணி. முளைக்கட்டுதல் முதல் படிதான். உண்மையான மேஜிக் அதோட சேரப்போற இந்த 3 பொருட்கள்ல தான் இருக்கு. இந்த கூட்டணி தான் அந்த புதையலை உடம்போட ஒவ்வொரு செல்லுக்கும் கொண்டு போய் சேர்க்க போகுது.
இந்த ஸ்லைடு ரொம்ப அழகா விளக்குது பாருங்க. இது ஒரு முழுமையான அமைப்பு. இதுல ஒண்ணு இல்லைன்னாலும் இந்த சிஸ்டம் முழுமையடையாது. முளைக்கட்டிய ராகி எலும்புக்கு வலிமை கொடுக்குதுன்னா, சுக்கு அந்த சத்துக்களை ஜீரணிக்க உதவுது, ஏலக்காய் மனசை அமைதிப்படுத்துது, நாட்டு வெல்லம் நாள் முழுவைக்கும் தேவையான ஸ்டெடியான சக்தியை கொடுக்குது. இது நாளும் சேரும்போது அது வெறும் கஞ்சி இல்ல, அது ஒரு முழுமையான சிகிச்சை மாதிரி. முதல்ல சுக்கு. இது வெறும் வாசனை பொருள் இல்ல, இது ஒரு சக்தி வாய்ந்த செரிமான மருந்து. நம்ம பாரம்பரிய மருத்துவத்துல ஜடராக்னின்னு சொல்ற செரிமான நெருப்பை இது தூண்டக்கூடியது. வயசானவங்களுக்கு ஜீரண சக்தி குறையும்போது சில சமயம் ராகி கஞ்சி கூட வயிறு உப்பசத்தை ஏற்படுத்தலாம். ஆனா ஒரு சிட்டிகை சுக்கு சேர்க்கும்போது அது செரிமான என்சைம்களை தூண்டி உணவு எளிதா ஜீரணமாக உதவுது. இதனால கஞ்சி குடிச்ச பிறகு வயிறு கனமாக இல்லாம சக்தி மட்டும் உடம்புக்கு முழுசா போய் சேருது. இது நம்ம முன்னாடி பார்த்த ஊட்டச்சத்து உறிஞ்சும் திறன் குறைபாடுங்கிற பிரச்சனைக்கு நேரடியான தீர்வு. அடுத்து ஏலக்காய். இதோட பயன் நம்மள பலருக்கும் தெரியாது. நாம ரொம்ப மன அழுத்தத்துல இருக்கும்போது நம்ம உடம்புல கார்டிசால்னு ஒரு ஹார்மோன் அதிகமாகும். இது நம்ம தூக்கத்தை கெடுக்கும், ரத்த அழுத்தத்தை அதிகப்படுத்தும். ஏலக்காய் இந்த கார்டிசால் ஹார்மோனை சமநிலைப்படுத்த உதவுதுன்னு சொல்றாங்க. காலையில இந்த கஞ்சியை குடிக்கும்போது அது உடம்புக்கு மட்டும் இல்ல, மனசுக்கும் ஒரு விதமான அமைதியையும் தெளிவையும் கொடுக்குது. ஏன்னா ஜீரணத்துக்கும் மனசுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. மனசு அமைதியா இருந்தா ஜீரணமும் நல்லா இருக்கும். கடைசியா நாட்டு வெல்லம். தயவு செஞ்சு இதுக்கு பதிலா வெள்ளை சர்க்கரையை பயன்படுத்தவே பண்ணாதீங்க. வெள்ளை சர்க்கரை ஒரு எனர்ஜி கடன்கார மாதிரி. முதல்ல உங்களுக்கு வேகமா சக்தியை கொடுத்துட்டு கொஞ்ச நேரத்துல உங்ககிட்ட இருந்த மிச்ச சக்தியை சேர்த்து எடுத்துட்டு போயிடும். இதனால கொஞ்ச நேரத்திலே திரும்பவும் சோர்வாயிடுவோம். ஆனா இரும்பு சத்து நிறைஞ்ச நாட்டு வெல்லம் ஒரு நல்ல முதலீடு மாதிரி. அது சக்தியை மெதுவா சீரா நாள் முழுமைக்கும் கொடுக்குது. இதனால திடீர் சோர்வு இல்லாம நாள் முழுக்க ஒரு நிலையான எனர்ஜி லெவல் இருக்கும். இப்போ ராகியோட உண்மையான சூப்பர் பவருக்கு வருவோம். அதுதான் கால்சியம். ராகிய கால்சியத்தோட ராஜான்னு கூட சொல்லுவாங்க. இந்த சார்ட்டை பாருங்க. மத்த தானியங்களை விட ராகில கால்சியம் எவ்வளோ அதிகமா இருக்குன்னு. ஒரு 100 கிராம் ராகில சுமார் 344 மில்லிகிராம் கால்சியம் இருக்கு. இது பால்ல இருக்கிறத விட கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகம். வயசான காலத்துல வர்ற ஆஸ்டியோபோரோசிஸ், அதாவது எலும்பு தேய்மானத்துக்கு மிக முக்கியமான காரணம் கால்சியம் குறைபாடு தான். தினமும் முளைக்கட்டிய ராகி கஞ்சி எடுத்துக்கும் போது எலும்புங்களோட அடர்த்தி அதிகமாடுது, எலும்பு முறிவு ஏற்படுற அபாயம் குறையுது. இது வரைக்கும் நாம அறிவியலை பார்த்தோம். அந்த அறிவியல் எண்கள், புள்ளி விவரங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அந்த ஒரு கப்பு கஞ்சி நிஜ வாழ்க்கையில எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னு சில உதாரணங்களோட பார்க்கலாம். ஒரு கிராமத்துல ஒரு 72 வயசு விவசாயிய கற்பனை பண்ணி பாருங்க. அவர் காலையில 5 மணிக்கு எழுந்து இந்த கஞ்சியை குடிச்சிட்டு வயலுக்கு போறார். மதியம் வரைக்கும் வெயில்ல வேலை செய்றார். மதிய உணவுக்கு பிறகும் சாயங்காலம் வரைக்கும் உழைக்கிறார். சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது அவர் முகத்துல களைப்பு இருக்கலாம், ஆனா சோர்வு இருக்காது. அவர் எந்த வைட்டமின் மாத்திரையும் சாப்பிடல, எந்த புரோட்டீன் பவுடரும் குடிக்கல. அவரோட ஒரே எரிபொருள் இந்த ராகி கஞ்சி தான். இது ஏதோ ஒருத்தருக்கு நடந்த தற்செயலான விஷயம் இல்ல. இது நம்ம கிராமங்கள்ல பரம்பரையா பார்க்குற ஒரு வாடிக்கையான விஷயம். இதுதான் நிஜ வாழ்க்கை ஆதாரம். இங்க நாம ஒரு விஷயத்த ஆழமா புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு உணவும் ஒரே நாள்ல நம்ம வாழ்க்கைய மாத்திராது. ஆனா ஒரு சரியான பழக்கம் திரும்ப திரும்ப ஒழுக்கத்தோட செய்யப்படும்போது அது நம்ம வாழ்க்கையே மாத்தும். ஒரு செடிய நட்டு வச்சுட்டு தினமும் கொஞ்சம் தண்ணி ஊத்துற மாதிரி தான் இது. ஆரம்பத்துல பெரிய மாற்றம் தெரியாது, ஆனா வருஷங்கள் போக போக அது ஒரு பெரிய மரமா வளர்ந்து நிழல் கொடுக்கும். இந்த ராகி கஞ்சிய ஒரு மருந்தா பார்க்காம உங்க காலை பழக்கமா மாத்தும்போது அது உங்க ஆரோக்கியத்துக்காக நீங்க செய்யற ஒரு நீண்ட கால முதலீடா மாறுது. சரி, இதை எப்படி சரியா தயாரிக்கிறது? இதுல தான் முழு பலனும் அடங்கியிருக்கு. சில முக்கியமான செய்ய வேண்டியவை, செய்யக்கூடாதவை இருக்கு. முதல்ல கண்டிப்பா முளைக்கட்டிய ராகி மாவு தான் பயன்படுத்தணும். சாதாரண மாவுல அந்த முழு சக்தி கிடைக்காது. தண்ணில கட்டி இல்லாம கரைச்சு நல்லா கூழ் மாதிரியே வேக வைக்கணும். சரியா வேக வைக்காம குடிச்சா சிலருக்கு வயிறு உப்பசம் வரலாம். இது ஒரு பொதுவான தவறு. அப்புறம் ஒரு சிட்டிகை சுக்குத்தூள், ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள் சேர்க்கணும். கடைசியா சுவைக்கு நாட்டு வெல்லம் அல்லது பனை வெல்லம். மிக முக்கியமா இத காலையில 6 மணில இருந்து 8 மணிக்குள்ள வெறும் வயித்துல குடிக்கணும். அப்பதான் உடம்பு இதுல இருக்கிற எல்லா சத்துக்களையும் முழுமையா உறிஞ்சும். 60 வயசுக்கு மேல நம்ம உடம்பு நமக்கு ஒரு சிக்னல் கொடுக்குது. அது என்ன சொல்லுதுன்னா, எனக்கு எளிதா ஜீரணமாகிற சுத்தமான உடம்பு ஏத்துக்கிற மாதிரி ஊட்டச்சத்து கொடுன்னு கேக்குது. அந்த தேவைக்கு மிக சரியான பதில் இந்த ஒரு கப் கஞ்சி தான். இது உடம்ப சீர் செய்யும், மூளைய தெளிவாக்கும், சக்திய நிலையா தரும். சில சமயம் பெரிய மாற்றங்களுக்கு நாம எங்கேயோ தேட வேண்டியதில்ல. நம்ம வீட்டு அஞ்சரை பெட்டிலே அந்த ரகசியம் இருக்கலாம். சில சமயம் ஒரு கப் கஞ்சி உங்க வாழ்க்கைய மாற்ற போதுமானதா இருக்கும். யோசிச்சு பாருங்க.